பெர்சிய நாட்டோட இளவரசி குவாஜர் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு 145 பேர் விருப்பம் தெரிவிச்சாங்களாம். அதுல யாரையுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்களாம் குவாஜர். இதனால அதுல விரக்தி ஏற்பட்டு 13 பேர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்களாம். அப்படிப்பட்ட பேரழகியான குவாஜரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அழகு, இதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம். இது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இன்னைக்கு ஈரான் அழைக்கப்படுற அந்த கால பெர்சியால வாழ்ந்த குவாஜர் இளவரசியோட அழகை அந்த நாடே போற்றி புகழ்ந்துச்சான். 1848 இருந்து 1896 வரைக்கும் பெர்சியாவை ஆட்சி செஞ்ச மன்னர் நசீர் அல் உத்தீனோட மகதான் இந்த குவாஜர். அந்த நாட்டில் இருக்க ஆண்கள் அனைவருக்கும் குவாஜரை பார்க்கறதே ஒரு கனவா இருந்துச்சான். ஒரு நாட்டோட இளைஞர்கள் அனைவரும் ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அப்ப அவங்க எந்த அளவுக்கு அழகாவும் பிரபலமானவங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. 145 பேரு குவாஜரோட குடும்பத்தை விட செல்வந்தர்களா இருந்த 145 குடும்பத்துல இருந்து குவாஜர் குடும்பத்துல குவாஜரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். ஆனா இந்த இளவரசிக்கு யாரையுமே பிடிக்கலங்கிறனால எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்களாம். இதனால விரக்தி அடைஞ்ச ஒரு 13 பேரு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்களாம். இன்னும் கொஞ்சம் பேரு எனக்கு இனிமே திருமணமே வேணான்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா திருமணமே செய்யாம தனிமையிலேயே வாழ்ந்துட்டாங்களாம். இப்படி இருக்கும்போது குவாஜருக்கு அமீர் ஹுசைன் அப்படிங்கிறவரோட கல்யாணம் நடந்துச்சான். இந்த கல்யாணம் அந்த நாடே போற்றுற வகையில மிக பிரம்மாண்டமா நடந்துச்சான். அந்த நாட்டில் இருக்க மக்கள் பலரும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்களாம். குவாஜர் தம்பதிக்கு 2 பையன் 2 பொண்ணுன்னு மொத்தம் 4 குழந்தைகள் பிறந்துச்சான். கொஞ்ச நாள்ல திருமண வாழ்வில் கசப்பு ஏற்பட்டு கணவரை விவாகரத்து பண்ணிட்டாங்களாம் குவாஜர். இதுக்கு அப்புறமும் நிறைய பேர் குவாஜரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டி போட்டாங்களாம். ஆனா அதையும் குவாஜர் ஏத்துக்கலையாம். இவருக்காக இவ்வளவு பேர் போட்டி போட்டாங்க, 13 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம் சொல்லும் போது இவரோட போட்டோவை பார்த்தா ஒரு ஆண் மாதிரி இருக்காரு, இவருக்காக எப்படி இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு நினைக்க தோணும். ஆனா உண்மை என்னன்னா இவங்க மிகப்பெரிய பேரழகி தான். தனக்கு எந்த தொந்தரவுகளும் ஏற்படக்கூடாதுன்னு ஆண் போல வேஷம் போட்டுக்கிட்டவங்க. அது மட்டும் காரணம் இல்லை, இவங்க மிகப்பெரிய புத்திசாலிங்கிறதும் மக்களை இவங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இவங்க வாழ்ந்த காலகட்டத்துல பெர்சியா ஃபுல்லா இஸ்லாமிய ஆட்சி தான் நடந்துச்சான். இவங்களும் ஒரு இஸ்லாமியர் தான். ஆனா என்ன சட்டத்திட்டம்னா பெண்கள் வெளியே போகும்போது பர்தா அணியணும், அதாவது முகத்தை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா இது எல்லாத்தையும் குவாஜர் எதிர்த்தாங்க. வெஸ்டர்ன் உடைக்கு மாறினாங்க, முகத்தை மூடாம ஆண் வேடமிட்டாங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கிற சமூக மாற்றத்துக்காக குரல் கொடுக்கிற ஒரு புரட்சி பெண்ணாவே வாழ்ந்தாங்க குவாஜர். இந்த சமூக அக்கறையும் அழகும் தான் இவங்க மேல பல ஆண்களுக்கும் காதல் வர்றதுக்கு காரணமா அமைஞ்சது. குவாஜரோட அப்பா நசீர் அல்ஜீன் பெர்சியாவை 50 வருஷம் ஆட்சி பண்ணாரு. பெர்சியாவை அதிக வருஷம் ஆட்சி பண்ண மன்னர்கள்ல இவரும் ஒருத்தர். மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் குவாஜர் தலைமை ஏற்றாங்க. இவங்களுக்கு எதிரான எதிர்ப்பு குரல்களும் அதிகமாச்சு. வெஸ்டர்னுடைய தவிர்க்கணும்னு சொல்லி பல மத தலைவர்கள் இவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. பெண்கள் நிச்சயம் பர்தா அணியணும் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ஆனா இது எதையுமே குவாஜர் காதுல வாங்கிக்கல. பெண்களை வதைக்கிற அந்த கூட்டத்துக்கு எதிராக எப்பயுமே செயல்படுற ஒரு புரட்சி பெண்ணாவே ஆட்சி நடத்தினாங்க. அழகுங்கிறது உடல்ல இல்ல, உள்ளத்திலையும் உறுதியிலும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் அவங்க கடைசி வரைக்கும் அதை வெளிக்காட்டிக்கவே விரும்பல. தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா தனக்காக இல்லாம மக்களுக்காகவும் புரட்சிக்காகவுமே வாழ்ந்து மறைஞ்சவங்க குவாஜர்.